தையல் மெஷின் வச்சு ட்ரெஸ்ஸை தைக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். தையல் மெஷினை வச்சு ஸ்கிரீன் தைக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுக்காக டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது. நிறைய சகோதரிகள் அவங்க டெய்லரிங் கத்துக்கிறாங்க. அந்த டெய்லரிங் கத்து சின்ன சின்ன காரியங்களை ஸ்டிச் பண்றாங்க. அது ஒரு தொழிலாவே சில பேர் செய்யறாங்க. ஆனா ஆகாயத்துல பறக்கிற பறவைக்கு டெய்லரிங் யார் சொல்லி கொடுத்தா? ஆகாயத்துல பறக்கிற இந்த குருவிக்கு டெய்லர் பேர்ட் என்று சொல்லப்படுகிற இந்த குருவியை பாருங்களேன். இந்த குருவி என்ன செய்யுது? இலைகளை ஒன்றாக சேர்த்து அந்த இலைகளை எப்படி ஒன்னோடு ஒன்னு கோத்து, அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லான காரியம், watch how this bird is sewing the leaves together. ஏங்க, இந்த பறவைக்கு யாரு நாட்டு போட கத்து கொடுத்தா? இந்த தையல்ல ஒரு நாட்டு போட்டாதானே அது இறுக்கமா பிடிக்கும். அந்த நாட்டு போடுறதுக்கு யார் கத்து கொடுத்தா? அதுதாங்க நம்முடைய கடவுள். 5 அறிவு அந்த மிருகத்துக்கும் குட்டியா இருக்கிற பறவைக்கும் ஆண்டவர் ஒரு இயற்கையாகவே ஒரு நன்மையை வச்சிருக்காரு. என்னது? அது தன்னுடைய ஞானத்துல கூட்ட அழகா அதுவா டெய்லர் பண்ணுது. அதை எடுத்து அதை முடிச்சு போடுது. அன்பானவர்களே, பறவைக்கு இந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய தேவையை சந்திக்க, உங்களுடைய வம்சத்தை, உங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை தரமாட்டாரா? இன்னைக்கு நிறைய பேரு உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஒரு வீடு கட்ட முடியலன்னு நீங்க கஷ்டப்படுறீங்க. இந்த பறவையை நான் உங்களுக்கு காண்பித்து நான் சொல்ல விரும்புறேன், கடவுள் உங்களுக்கு நிச்சயமா ஒரு வீட்டை கட்டுவார். எதுக்காக இந்த பறவை இந்த கூடை கட்டுது தெரியுமா? தான் மட்டும் சுயநலமா வாழ்றதுக்கு இல்ல. என்னைக்கு அதுக்கு முட்டை போடணும்னு தோணுதோ, என்றைக்கு தனக்கு ஒரு சந்ததி வேணும்னு தோணுதோ, அது கட்ட ஆரம்பிக்கும். உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா நீங்க அவங்களுக்காக ஒரு நல்ல வீட்டை ஆயத்தப்படுத்த கூடாதா? வீடு என்பது ஒரு அடையாளம். அன்பானவர்களே, அந்த சின்ன குருவி கையில பிடிச்சிங்கன்னா அந்த கைக்குள்ள அடங்குற அந்த குருவியே தனக்கு கடவுள் கொடுத்த ஞானத்துல ஒரு அழகான வீட்டை, நெஸ்ட அது கட்டும் போது, will not God give you the wisdom to build a house for your generations? He will surely give you. In Job 12:7, யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். என்ன அறிவிக்கும்? Hey, we can do it without any funds. We can do it with whatever resources we have. You can also do it. எங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கல, HDFC லோன்லயோ அல்லது பஞ்சாப் நேஷனல் லோன்லயோ அதுங்க வீடு கட்டல. பறவைகள் இயற்கையா கிடைக்கிறத வச்சு கட்டுச்சு. அப்படின்னா பாஸ்டர், எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குமா? நாங்களே போய் சங்கில் எடுத்துக்கலாமா? இல்ல. ஆனா கடவுள் உங்களுக்கு ஒரு விஸ்டமை கொடுப்பார், எதை எப்படி செய்யணும்னு. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். நீங்க இந்த வருஷம் அதற்கான முயற்சி எடுத்துதான் ஆகணும். கடவுள் அந்த டெய்லர் பேர்டுக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்வார். ஒரு அழகான வீட்டை உங்களால முடிஞ்ச அளவு. அந்த டெய்லர் பேர்டு பெருசா ஒரு அரண்மனையை கட்டல, அது தனக்காக ஒரு சிறிய ஒரு கூட்டை கட்டுச்சு. ஒரு ஸ்மால் நெஸ்ட், that's enough. Then God will make it bigger. You will build the nest and God will bless you. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை கட்டும்படி உங்களுக்கு உதவி செய்வார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்கிற உங்களை நிச்சயமா ஆண்டவர் அதே ஆசீர்வாதத்தை நிரப்புவார். வீடு கட்டுறீங்களோ வாங்குறீங்களோ, இந்த வருஷம் உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. வீட்டை வாங்குவீங்க. God bless you.